சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நம்ம முத்து வந்து சத்யாவ கூப்பிட்டு வச்சு, இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. காசு அதிகமா கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக, நம்ம இப்படி பார்த்தோம்னா மத்தவங்களோட சாபத்துல தான் நம்ம விழுவோம். அதுக்கப்புறம் நம்மளால எப்படி நல்லா வாழ முடியும்? நீ ஒரு நல்ல வேலைக்கா போ அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாப்புல நம்ம முத்து. இத கேட்டுட்டு நேரா சத்யா போயிட்டு நம்ம வேலைய விட்டுறலாம் அப்படின்னு ஆபீஸுக்கு போயிட்டு பின்னாடி சேர்ல திரும்பி உட்காந்துருக்க யாருக்கிட்டயோ வந்து எனக்கு இந்த வேலை பிடிக்கல. ஸோ இதுக்கப்புறம் நான் இங்க வேலைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாப்புல. அதுக்கான காரணத்தையும் வந்து சொல்லிடுறாப்புல. அப்புறம் தான் தெரியுது நம்ம சத்யா சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைனான்சியரோட பொண்ணுகிட்ட லண்டன்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொன்ன அந்த பொண்ணு இப்ப வந்துருச்சாட்டுக்கு. சத்யா இப்படி சொன்னதை கேட்டுட்டு அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுது. அதே டைம்ல சத்யா என்னடா அது நம்ம சொன்னது ஒரு பொண்ணுகிட்டயா யாரா இது அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் தான் அந்த ஃபைனான்சியரே வராரு. அந்த ஃபைனான்சியர் வேற யாரும் இல்ல, நம்ம சிந்தாமணியோட வீட்டுக்காரர் தான். இந்த பொண்ணு சிந்தாமணியோட பொண்ணு தாங்க. ஸோ இது ஏற்கனவே நமக்கு தெரியும். அப்புறம் என்ன, அந்த ஃபைனான்சியர் வந்த உடனே இன்ட்ரோ பண்றாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் சத்யா அந்த காரணத்தெல்லாம் இவருகிட்டயும் சொல்ல போறாப்புல. ஆனா அந்த பொண்ணு தடுத்து நிப்பாட்டி நானே சொல்லிடுறேன் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுது. நம்ம என்னப்பா பண்றது? நம்ம பண்றது தொழில் தானே. நம்ம தானே கடன் குடுக்குறோம். அப்புறம் கடனை வசூல் பண்ண தானே வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. இல்ல சார், எனக்கு இது வந்து செட் ஆகாது. எங்க மாமா இப்படி சொன்னாரு. அடுத்தவங்களோட கண்ணீர்ல வர்ற காசு வந்து உடம்புல ஒட்டாது. அது நமக்கு சாபத்த தான் குடுக்கும்னு சொன்னாரு அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம்பா நானும் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கவே இல்ல. நானும் இத ஒரு பிசினஸா தான் நெனச்சேன் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. தப்பா நெனைக்கலன்னா நான் ஒரு யோசனை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்யா சொல்றாப்புல. நாம ஏன் பேங்க் குடுக்குற மாதிரியே குறைஞ்ச வட்டியில குடுக்கக்கூடாது? இப்ப நம்ம அதிக வட்டிக்கு கொஞ்சம் பேருக்கு தானே குடுக்குறோம். இதுவே நம்ம பேங்க் மாதிரி குடுத்தோம்னா, நம்மகிட்ட நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்குவாங்க. எப்படியா இருந்தாலும் நமக்கு லாபம் ஒண்ணு தானே அப்படின்னு ஐடியா குடுக்குறாப்புல. சத்யாவோட இந்த ஐடியா வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஃபைனான்சியருக்கும் பிடிச்சு போகுது. அந்த ஃபைனான்சியரோட பொண்ணுக்கும் பிடிச்சு போகுது. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது செக்யூரிட்டி வந்து அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரு அப்படின்னு கேட்கிறப்ப, அதாவது உங்க பொண்ணோட அம்மா, அதாவது சிந்தாமணி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்லாம. இத கேட்ட உடனே அந்த பொண்ணு குடு குடு குடுன்னு கீழ ஓடுது. கீழ போன உடனே சிந்தாமணி தான் வந்து நிக்கிறாங்க. 2 பேரும் இப்ப பிரிஞ்சிருக்காங்க இல்லையா? அம்மா, அப்பா நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறது தான் எனக்கு பிடிக்கல. இருந்தாலும் பழகிக்கிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கு சிந்தாமணி கிட்ட. நம்ம ஃபைனான்சியர் மேல இருந்து கீழ பார்த்துக்கிட்டே இருக்கிறாப்புல. இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. இவரு நல்லவரா, கெட்டவரான்னு தெரியல. அதே மாதிரி இந்த பொண்ணும் நல்ல பொண்ணா, கெட்ட பொண்ணான்னு தெரியல. மொத்தத்துல சத்யாவுக்கு ஜோடியா இந்த பொண்ணு வருமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா காமிக்கும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் ஜோடி மாதிரி நமக்கு காமிச்சிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பக்கம் என்னடான்னா, நம்ம ரோகிணி நம்ம மனோஜுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்களாட்டுக்கு பீஸா வாங்கிக்கிட்டு வர சொல்லி. ஆனா அத பார்க்கவே இல்ல. நேரா வீட்டுக்கு வந்துடுறாப்புல. ரோகிணி கேட்ட உடனே அப்படியா அப்படின்னு அப்பதான் போன் எடுத்து பார்க்கறாப்புல. அதுல மெசேஜ் வந்திருக்கு. பதிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே ரோகிணி இருக்கா. பதில் சொல்றதை விட்டுட்டு அதே மொபைல்ல மெசேஜ் போட்டு விடுறாரு, நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரோகிணிக்கு இவன் என்ன கிறுக்கனா, இங்கேயே இருக்கேன், என்கிட்ட சொல்லாம போன்லயே ரிப்ளை பண்றானே அப்படின்னு 2 தட்டு தட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம மீனாவும் முத்துவும் பேசிக்கிறாங்க. அப்ப முத்து தான் ரொம்ப சோகத்துல இருக்கிறாப்புல. சீதாவோட நம்ம மீனா பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேணும்னா அந்த அருண் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கட்டுமா அப்படின்னு கேட்கிறாப்புல. ஆனா மீனா இருந்துகிட்டு முடியவே முடியாது, கேட்க கூடாதுன்றாங்க. நீங்க 2 பேரும் பேசிக்கலன்னா நான் உன்ட்டலாம் கேட்கவே மாட்டேன். நான் நேரா போய் சீதா வீட்ல மன்னிப்பு கேட்டுருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுதுன்னு.